ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் பக்கத்தில் உள்ள வடசென்னை மேலில் நம்மளுக்கு எல்லாம் மிகவும் பிடித்த தமிழ் கடவுளான முருகனை தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோம். அதுவும் தைப்பூசத்தை முன்னிட்டு நாங்கள் இப்போ வந்திருக்கோம். நாங்கள் உள்ள போய் நம்ம முருகனை தரிசனம் பண்ணுவோம். இப்பவே கண்ணை கட்டுது. இந்த கோயிலில் மூலவர் சன்னிதானத்தில் இருக்கிற ஒரு பெயர் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயில் ஒரு 400 வருடங்கள் பழமையான புகழ்பெற்ற தலமாக கருதப்படுகிறது. ஸோ இந்த கோயில் என்ன சிறப்புனா, இந்த கோயிலில் முருகன் 3 வடிவங்களில் காட்சியளிக்கிறார். குழந்தை பருவத்தில் இருக்கிறது தான் இந்த மூல சன்னிதானத்தில் இருக்கிறாரு. அவர் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி. அடுத்து இளமை காலத்தில் வள்ளி தேவியனோட காட்சியளிக்கிறார். 3ஆவதாக பார்த்திங்கன்னா அவருடைய முதுமை காலத்தில் இருக்கிறது தான் தண்டாதிபாணியாக காட்சியளிக்கிறார். ஸோ கோயில்லையும் அதெல்லாம் இப்போ இன்றைக்கி வந்த டைமில் இன்றைக்கி பயங்கர கூட்டங்க. ஸோ ஃப்ரெண்டு கூட வந்த ஒருத்தர் பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சிருந்தார். சாமிக்கு வேண்டுதல் வேண்டி இன்றைக்கி மொட்டை அடிச்சிருந்தார். ஸோ அவருக்கு வேண்டுதலாம் நிறைவேற்றிட்டு உள்ளே வந்தால் ஒரு 2 மணி நேரம் கியூங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சாமியை பார்க்க முடிஞ்சது. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா கருவறையில் மூல சன்னிதானத்தில் சாமின்னு இப்படி தான் காட்சியளிக்கிறார். ஸோ அவருடைய அருள் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கட்டும். எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும். ஸோ வெளியே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சரௌண்டிங் இதெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்தது. அவர் ஒரு அற்புதமான காட்சியளிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் முன்பு இருந்த காலங்களை விட இப்போ வர கூட்டம் கம்மியாகிடுச்சு. இருந்தாலுமே சிறப்பாக தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ இன்றைக்கி கூட்டம் நிறையா இருந்ததுங்க. இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் க்யூவில் நின்று அதுக்கப்புறம் தான் சாமியோட தரிசனம் கிடச்சிது எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா, ஸோ இந்த கோயிலில் அங்கங்கே நிறைய இடத்துல சாமியோட பிரசாதம் அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் பயப்பட தேவையில்ல. ஃபேமிலியோடு வந்தாலுமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக போகிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் நிறைய இடத்துல பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது. இன்றைக்கி தரிசனம் சிறப்பாக முடிஞ்சது. அனைவருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும். மதியம் 3 அல்லது 3:30 மணிக்கு மேலே தான் முருகன் உள்ளே வருகிறார். ஸோ அதற்கு இருந்த இடத்துக்கு பொறுமையாக பார்த்துட்டு கிளம்புவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் முருகனோட அருள் கிடைக்கட்டும். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.